திண்டுக்கல் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காளகத்தீஸ்வரர் அபிராமியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம். பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற அபிராமி அம்மன். திண்டுக்கல்லில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காளகத்தீஸ்வரர் அபிராமியம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வருட திருவிழாவை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்கி 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தீர்த்தவாரியுடன் 12 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை அடுத்து ஒவ்வொரு நாளும் கோவில் மண்டபத்தில் பத்மகிரீஸ்வரர், பிரியாவுடையம்மன், அபிராமியம்மன், விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை உடன் சண்டிகேஸ்வரர் ஆகிய உற்சவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து மலர்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிவகண வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வாகனங்களில் திண்டுக்கல் 4 ரத வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதையடுத்து 21ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை திருத்தேரோட்டம் திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. திருத்தேரில் பத்மகிரீஸ்வரர், உடனமர், பிரியாவிடை தாயார் மற்றும் அபிராமியம்மன் ஆகிய உற்சவ தெய்வங்கள் வீற்றிருக்க பக்தர்கள் வெள்ளத்தில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. திருத்தேரானது நகரின் 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் தேர் நிலையை அடைந்தது. இந்த திருத்தேரோட்ட நிகழ்வினை அபிராமியம்மன் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி தலைமையிலான அறங்காவலர்கள் SSK சண்முகவேல், அரவிந்தா செல்போன் வீரகுமார், நிர்மலா மலைச்சாமி, திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி மற்றும் GTN கல்லூரியின் தாளாளர் துரைரத்னம், செயல் அலுவலர் தங்கம் லதா தலைமையிலான விழா கமிட்டியார்கள் தொடங்கி வைத்தனர். இந்த சித்திரை திருத்தேரோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டம் நடைபெற்ற பகுதிகளில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சார ஊழியர்கள் மின் வயர்களை அப்புறப்படுத்தி தேர் சென்ற பிறகு உடனடியாக மின் இணைப்பு கொடுத்தனர்.